சும்மா பேச்சு வளர்த்துட்டு இருக்க வேணாம். நீங்க முதல்ல வீடு போய் சேருங்க. நான் வேணும்னா கார்ல அனுப்பி வைக்கிறேன். பாட்டி ஏண்டா போலீஸ கூப்பிடுவான்னு ஒருத்தன் சொல்றான், ஒழுங்கா வீடு போய் சேருன்னு ஒருத்தர் சொல்றா. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வாய முடிட்டு பேசாம இருக்கியாடா? நன்றி கட்டவனே, நன்றி கட்டவனே. என்னம்மா? ஏண்டா காசு இருக்குன்னு இந்த வீட்டுக்கு வந்துட்டா ஊட்டி விட்டது உடுத்து விட்டது எல்லாமே மறந்து போயிடுவாடா. படுபாவி படுபாவி. இத பாரு, நான் இப்பவே போறேன். இனிமே ஜென்மத்துல உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். நீயும் அப்படியே இருந்துக்கோ. இத பாரு, நான் ஒண்ணு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்டடா. என்ன வார்த்தை சொல்றீங்க? நீ நல்லாவே இருக்க மாட்ட. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ உருப்பட மாட்டடா, உருப்படவே மாட்டடா. பாட்டி என்ன பண்றீங்க? என்னம்மா நீங்க? என்னாச்சு பாட்டி? ஏன் உன் மூஞ்செல்லாம் ஒரே வாட்டமா இருக்கு? ஏய் கேள்வி, உன்கிட்ட தான் கேக்குறேன். காது அவுட் ஆயிடுச்சா என்ன? இனி என்ன அவுட் ஆனா என்னடி? பாட்டி இப்ப எங்க போயிட்டு வர? அம்மா அப்பா இல்லாத பிள்ளையாச்சேன்னு ஆசை ஆசையா வளர்த்தனே சின்ன தம்பி, அவனை தாண்டி போய் பார்த்துட்டு வரேன். பார்க்க போனது ரொம்ப ரொம்ப தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்ததுதான் மிச்சம். ஏன் பாட்டி, என்ன நடந்துச்சு? முதல்ல நீ யார கேட்டு அங்க போன? நான் உன்னை போ சொன்னா? ஏண்டி நீ சொல்லிதான் நாங்க போகணுமா, இல்ல உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போகணுமா? நீ படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதுக்கு அங்க போய் நீ என்ன பண்ணணும்னு நினைச்ச? குத்துயிரு கொலை உயிரமா விட்டுட்டு போன உன் மாமனை பார்த்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கலாம் தாண்டி போனேன். எதுக்கு? உன்கிட்ட நான் சொன்னனா? எனக்கு ஆஸ்பத்திரியில அவ்வளவு ஆறுதல் சொல்லிட்டு நீ மட்டும் ஏன் அங்க போன? ஏண்டி என்னால முடியலடி. நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசம், அன்பு, ஆசை எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டு போயிட்டானடி பாவி. பணக்கார இடம், வசதியான வாழ்க்கை எல்லாம் சேர்ந்து மாமனோட கண்ணை சுத்தமா மறைச்சிருச்சு பாட்டி. அதான் அத பத்தி கேட்டுட்டு உனக்கா ஒரு நியாயத்தை கேட்டுட்டு வரலாம் தாண்டி போனேன். இப்ப என்ன, நீ இப்ப அதை வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டா அப்புறம் எதுக்கு மூஞ்சி இப்படி வாடி போய் கிடக்கு? செருப்படி கொடுக்கலடி, அவ்வளவுதான். என்ன பாட்டி சொல்ற? மதிக்கலடி. ஏன் வந்தேன்னு கேக்குறான். ஆமா, அப்படிதான் கேப்பாரு. இருக்கிற இடம் அப்படியாச்சே. அதான் சொன்னனே, வசதி கண்ணை மறைச்சிரும்னு. அவன் வாய் விட்டு என்ன பேசி இருந்தாலும் என் பேரன் தானே பேசிட்டு போகட்டும்னு விட்டுருப்பேன். அப்புறம் வீட்டுல இருக்கிற அத்தனையும் சேர்ந்து இல்ல பேசுதுங்க. அதுங்கெல்லாம் ஏன் உன்கிட்ட பேசணும்? வெறும் பேச்சு இல்லடி, விட்டா ஆளுக்கு 2 போட்ட மாதிரி தான் இருந்தது அவங்க பேச்செல்லாம். என்ன பாட்டி சொல்ற? அப்படி என்ன பேசுனாங்க? அத பார்த்துட்டு நீ வளர்த்த பேர அமைதியா இருந்தாரா என்ன? அசிங்கப்பட்டுட்டேன்டி. போலீஸ கூப்பிடவா, இடத்த காலி பண்றியான்னு இவனோட மச்சான் ஒருத்த கேக்குறாண்டி. ஒழுங்கா கிளம்புறீங்களா இல்ல ஆளை வச்சு கொண்டு போய் விடணுமான்னு அவனோட மாமியார்காரி கேக்குறாடி. ஓஹோ, ஃபுல் சப்போர்ட்டோட தான் இருக்கிறாராங்க. கொஞ்சமாவது மதிப்பா நினைச்சுதாண்டி போனேன். ஆனா இவ்வளவு அசிங்கப்பட்டு திரும்ப வேணும்னு நினைக்கவே இல்ல. பாட்டி பரவாயில்ல, விடு பாட்டி. என்னத்தை விடுறது, வர வழியில எங்கேயாச்சும் விழுந்து செத்துலான்னு நினைச்சேன். வாய மூடுறியா பாட்டி? நான் சாகுறேன்னு சொன்னப்போ ஓங்கி அரைஞ்சு
அடுக்கடுக்க அறிவுரை சொன்ன நீ இப்ப சாகுறேன்னு சொல்றியே, இது நியாயமாப்படுதா உனக்கு? இப்ப நான் உன்னை பலார் நிறைவா? உன் மனசையும் அதுல இருக்கிற உன் மாமனை பத்தின ஆசையையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு என்னால பேசாம இருக்க முடியலடி. நீ இவ்வளவு உடைஞ்சு போன நினைச்சு கூட பார்க்கல பாட்டி. சரி தொலைஞ்சது பெரிய இடம், பேராசையில போறா மாம மனசு மாறி வருவான்னு என் மனசை தேத்திக்க நினைச்சேன். ஆனா மொத்தமா சொந்தமே வேண்டான்னு அத்தை விடுற அளவுக்கு நடந்துக்கிட்டானா? மாமன் அப்படியே விட்டுறக்கூடாது பாட்டி. பாட்டி, நீயும் நானும் ஏன் சாகணும்? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஊருக்கு வந்தான், ஊருக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்தினா. ஐஸுக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்ல, வெறும் மரியாதை தான் சொல்லி வேஷம் போட்டான். அந்த வேஷத்தையும் கலைச்சு வீசிட்டு ஏன் முன்னாலேயே கல்யாணம் பண்ணா? அந்த கல்யாணத்தை யாரும் ஏத்துக்க போறதில்லன்னு நினைச்சப்போ மல்லிதான் என் பொண்டாட்டின்னு வீட்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டான். இப்போ அதுவும் இல்லைன்னு அங்க போனதும் இல்லாம நம்மளையும் அசிங்கப்படுத்துறான்னா அந்த பித்தலாட்டக்காரனை என்ன பண்ணலாம் பாட்டி? ஆமாம் பாட்டி, அந்த பித்தலாட்டக்காரனை நம்ம இப்படியே விடக்கூடாது. ஏதாவது பண்ணுவேன். நீ மட்டும் எனக்கு துணையா இரு பாட்டி, பாத்துக்கலாம். என்ன அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை ஐசு, எந்த ஒரு நல்லது நடக்கிறதுக்கு முந்தையும் ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து நிற்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்டி வந்து சத்தம் போட்டதை பத்தி யோசிச்சு பேசுறியா? ஆமா ஐசு, எதையுமே புரிஞ்சுக்காம என்னென்னலாம் பேசிட்டு போயிருச்சு இந்த கிழவி. சின்ன தம்பி, அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். மனசறிஞ்சு நாம 2 பேருமே யாருக்கும் துரோகம் பண்ணல, அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொல்றது தான் கரெக்ட் ஐசு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஐசு. எனக்கு மட்டும் பிடிக்காமலையா இவ்ளோ போராட்டம்? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்பவா? எடுத்து பேசு. மாமா, பாட்டி வெளியில போயிட்டு வரும்போது கீழே விழுந்து கீழே விழுந்து
கால் எலும்பு உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மாமா. பாவம், அதால எந்திரிச்சு நிக்கவே முடியல. உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு தான் சொல்லுச்சு, ஆனா எனக்கு தான் மனசு கேட்கல மாமா. பாட்டிக்கு நடந்ததை சொல்லிட்டேன். பாட்டியை வந்து பாக்குறதும் பார்க்காததும் ஓ இஷ்டம். ஏய், என்னப்பா, யார் ஃபோன் பண்ணது? மல்லி தான் ஃபோன் பண்ணா. பாட்டி கடைக்கு போன இடத்துல எங்கேயோ தவறி விழுந்து காலை உடைச்சிக்கிச்சான். ஐயோ, அட பாவமே. இங்க இருந்து போகும்போது என்கிட்ட சண்டை போட்டுட்டு வருத்தத்தோட போச்சா. அந்த ஃபீலிங்லயே கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிச்சு போல. சரிப்பா, பயப்படுற மாதிரி பாட்டிக்கு எதுவும் ஆயிருக்காது. மல்லி தான் இருக்கால, அவ பாத்துக்குவா. காலையில நம்ம 2 பேருமே போய் பாட்டிய பாப்போம். ஐசு, என்னாலதான் பாட்டிக்கு இப்படி ஆயிருச்சோன்னு எனக்கு ஒரே உறுத்தலா இருக்கு. நீ தப்பா நினைக்கலனா நான் போய் பாட்டியை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்னு. நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? இத்தனை நாள் காத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்க முடியாதா? நீ தாராளமா போய் உன் பாட்டிய பாரு. ஆனா பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடணும், என்ன? சரியா? நான் வரேன். அவ்வளோ அவசரமா ஃபோன் பண்ணிட்டு நான் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணாம எங்க போயிட்டாங்க? பாட்டி, மாமா தான் ஃபோன் பண்ணுது. ஏய், பார்த்து ஜாக்கிரதையா பேசுடி. நீ ஒன்னும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். சொல்லு மாமா. ஏய் மல்லி, பாட்டி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னியே. ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? நான் இப்ப நம்ம வீட்டுக்கு வெளியே வாசல்ல தான் நிக்கிறேன். வீடு பூட்டி இருக்கு. எங்க பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கியா? நீ எதுக்கு இப்ப வந்த? உன்னை யார் இப்ப இங்க வர சொன்னது? நீ தான் எங்களை விட்டு போயிட்டல்ல, அப்புறம் என்ன பெருசா உனக்கு அக்கற? பாட்டிக்கு அடிப்பட்ட விஷயம் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். உன்னொன்னு வர சொல்லலையே. பாட்டிக்கு நான் இருக்கேன். பாட்டிய பாத்துக்க எனக்கு தெரியும். மல்லி, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க? அத முதல்ல சொல்லு. ஆஸ்பத்திரியில பாட்டியை காமிச்சு காலுக்கெல்லாம் கட்டு போட்டாச்சு. நாங்க ஆஸ்பத்திரியில இருந்து வந்துட்டு இருக்கோம். ஆமா, உனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல? பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இங்க ஓடி வந்த? உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு பாட்டி இப்பதான் என்கிட்ட சொல்லுச்சு. முதல்லயே சொல்லிருந்தா பாட்டி அடிப்பட்ட விஷயத்த நான் உன்கிட்ட போன் போட்டு சொல்லிருக்கவே மாட்டேன். பாவம் மாமா, உன் பொண்டாட்டி அங்க தனியா இருப்பா. நீ போய் அவ கூட சந்தோஷமா இரு. எனக்கும் பாட்டிக்கும் நம்ம சாமி கருப்பராயா இருக்கான். அவன் எங்களை பாத்துப்பான். என்ன பாட்டி, எப்படி கரெக்டா பேசிட்டேனா? உனக்கு சொல்லியாடி தரணும். நீ யாரு? என் பேத்தியாச்சே. கிழவி, இது போய் கட்டுன்னு மாமாக்கு தெரியவே கூடாது. அடிப்பட்ட மாதிரி நடிக்கணும், ஓகேவா? ஹலோ சின்ன தம்பி, பாட்டிய பாத்தியா? இல்ல ஐசு, வீடு பூட்டி இருக்கு. மல்லி பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கலாம். சரி, பாட்டி வீட்டுக்கு வந்ததும் பார்த்துட்டு சீக்கிரம் இங்க வந்துரு. என்ன? வந்துடுறேன் ஐசு. எனக்காக ஒண்ணு நீ வெயிட் பண்ண வேணாம். நீ தூங்கு. சரி சின்ன தம்பி, பட் எப்படியாவது சீக்கிரம் வர பாரு.
ஏய், என் நடிப்பை நீ பார்க்கத்தானே போற, பாரு. ம். சரி, வா வா வா. ஆ, ஐயோ கடவுளே, அம்மா. பாட்டி பாத்து பாட்டி. பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி? சீ, சீ, தொடாத. எனக்கு என் பேத்தி இருக்கா, வந்துட்டான். ஐயோ ஐயோ, வலிக்குதுமா, வலிக்குது. மாமா எதுக்கு நீ என் பாட்டியை பார்க்க வந்த? நீ போய் உன் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடு. உன் பொண்டாட்டி கூட ஜாலியா இரு. பாட்டி என்னாச்சு பாட்டி? எப்படி இப்படி அடிபட்டுச்சு? சாம்பார் வைக்க பருப்பு இல்லைன்னு கடைக்கு போனேன். போனப்ப வழிக்கு விழுந்துட்டேன். கடை கண்ணிக்கு போக பேரன் ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன தலைமுழுகிட்டு போயிட்டானே. என்னைக்காவது கடைக்கு போய் கால் உடைஞ்சது, நாளைக்கு மண்டை உடையும். இங்க பாரு, நாளைக்கு இவன் ஹனிமூனோ சனிமூனோ எங்கேயாவது போய் தொலைமா. அன்னைக்கு இவனுக்கு இதே மாதிரி ஃபோன் பண்ணி தொலைக்காது. ஆமா, எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்புறம். என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னைக்கு நீங்க எனக்கு வேணும். உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தாங்க மாட்டேன் பாட்டி. எங்க இருந்தாலும் உங்களை பாக்குறதுக்கு நான் ஓடி வந்துருவேன். நீ ஒண்ணு பார்க்க ஓடி வர வேண்டாம். எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். வாடா. ஐயோ அம்மா, பாடி உள்ள பாத்து போலாம். பாட்டி. கதவை தரடி. பாட்டி அப்பா. மெதுவா. வள்ளி நீயாச்சும் சொல்ல. கொஞ்சம் பொறுத்துக்க பாட்டி. வா. பாட்டி சொன்னா கேளு பாட்டி. ஐயோ, புடி புடி. அம்மா, கதவை தரடி. பாட்டி பாத்து. சே சே, தொடாத. பெருசா பாட்டி, என்னை மன்னிச்சிரு பாக்கிறதுக்கு போடா. ஆ, ஐயோ, கதவை தரடி, சீக்கிரம் தர. நான் பிடிச்சுக்கிறேன் பாட்டி. ஏய், விடா. கால்ல அடிபட்டு இருக்குல்ல. ஒண்ணு புடுவேன், போ அப்படி. பாட்டி நான் சொல்றத கேளு பாட்டி. மரியாதையா போயிடு. எனக்கு வந்துச்சு கோவம், அரைஞ்சிருவேன். போடா, சீ போ. கதவை தரடி. எவ்வளவு நேரம்டி? பாட்டி நான் சொல்றத கேளு பாட்டி. ஐயோ பா, அம்மா. மல்லி ஆ, பாட்டி பாத்து பாத்து பாட்டி பாட்டி. ஆ, ஆ. படுவா. அங்க பாரு பொன்னி, அப்பப்ப வீட்ல பிரச்சனைங்க நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சந்தோஷமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. உண்மைதான் நீ. பாவம் ஐஸ்வர்யா, இந்த வயசுலயே வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கணுமோ அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டா. அத்தை, நீங்களே ஆமா வந்துட்டீங்களா? பவித்ரா, இந்தாங்க காஃபி. இந்தாங்க நீ. இந்த காஃபியை சின்ன தம்பிக்கு கொடுக்க சொல்லி ஐஷு கிட்ட கொடு. ம், சரிங்க அத்தை. ஐஸ்வர்யா, அண்ணி காஃபி எடுத்துக்கோ. இந்த காஃபி எடுத்துட்டு போய் சின்ன தம்பிக்கு நீயே கொடுத்துறியா? என்ன? இரு வரேன். போலாம் நீ. ஏய், அதான் அவ அவ்வளவு தூரம் சொல்றாள்ல, சின்ன தம்பிக்கு காஃபியை கொண்டு போய் குடுறி. சின்ன தம்பிக்கு காஃபி கொடுக்கணும்னா நான் அந்த மல்லி வீட்டுக்கு தான் போகணும். என்ன என்னடி சொல்ற? ஹேய், காஃபி அவரு குடுக்கறதுக்கு நீ எதுக்கடி மல்லி வீட்டுக்கு போகணும்? என் புருஷன் அங்கதானே போயிருக்காரு. ஏய் ஐஷு, என்ன சொல்ற? இவ்ளோ காலங்காத்தால அவரு எதுக்கு அந்த வீட்டுக்கு கிளம்பி போகணும்? மா, இவ்ளோ காலையிலலாம் இல்ல, நேத்து ராத்திரியே போயிட்டாரு. நேத்து ராத்திரியா? என்ன ஐஸ்வர்யா, நேத்து ராத்திரியே போயிட்டாரா? ஏன் சின்ன தம்பி இப்படி இருக்காரு? அதானே, எதுவுமே வேண்டாம்னு அத்து விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நட்ட நடு ராத்திரில அவனுக்கு அங்க என்ன வேலை? ஐஷு, என்னாச்சு? நீ கொஞ்சம் தெளிவா சொல்லு. அம்மா, நட்ட நடு ராத்திரிலாம் இல்ல, தூங்க போன அடுத்த அரை மணி நேரத்திலேயே ஃபோன் வந்துருச்சு. போனா? யாரு ஃபோன் பண்ணா? அந்த மல்லி தான். பாட்டி ஏதோ கீழே விழுந்து கால்ல பெரிய அடியாம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக கூட யாரும் இல்லையா. அதனால இவர் அப்பவே ஓடிட்டாரு.
ஏன் ஐஷு மல்லியோட அப்பா அங்கதானே இருப்பாரு? அதெல்லாம் நான் கேட்டுக்கலாம் அம்மி. ஆனா நீ இந்த நேரத்துல எழுந்து குளிச்சு முடிச்சு உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா பார்த்தா அத்தை நைட்டு பூரா தூங்கல, அதனால நேரத்திலேயே எழுந்திருச்சு குளிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன், அவ்வளவுதான். ஆ, அப்போ ஜோசியர் குறிச்சு கொடுத்துட்டு போன நேரத்துல எதுவும் நடக்கலையா ஐஷு? அண்ணி என்னது இது? அவதான் தெளிவா சொல்லிட்டால்ல, இது கூடவா உங்களுக்கு புரியல? சரியான நேரத்துல அவ ஃபோன் பண்ணிருக்கான்னா எனக்கு என்னவோ இது நம்புற மாதிரி இல்ல. நான் சொன்னது சரிதான் அத்தை. ம்ஹும். அம்மா வேற எந்த மாதிரியும் யோசிக்க வேண்டாம். யாரு எப்படி என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும். என் சின்ன தம்பி எதுவா இருந்தாலும் நியாயமா நடந்துக்குவான். சின்ன தம்பி, பாட்டி கீழே விழுந்து காலில் பலமா அடிபட்டுருச்சுன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு எதுவுமே தோணலை. அதான் போய் தோணுச்சு தோணல, எதுவா இருந்தாலும் காலையில நேரத்துல போய் பார்த்துருக்கலாமேப்பா. அம்மா அப்பா இல்லாத என்ன நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குனது என் பாட்டி தான். அவங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னதும் எனக்கு எந்த யோசனையுமே வரல. பரவாயில்ல சின்ன தம்பி, நீங்க போங்க, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து டிஃபன் சாப்பிடுங்க. திரும்ப ஜோசியரை கூப்பிட்டு இந்த மாசத்துக்குள்ள அடுத்த நல்ல முகூர்த்தமா நாம பார்க்கணும்.